58 நாட்கள் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் மார்கழி மாதத்திலும் அதன் முடிவாக வரும் மகர சங்கராந்தி அன்றும் உயிரிழப்பவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பது உண்மைதான். ஆனால் எந்த நேரத்தில் இறக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். இதுவே அவர்கள் முக்தி அடைகிறார்களா அல்லது மீண்டும் பிறப்பெடுக்கிறார்களா என்பதை நிர்ணயிக்கிறது. இதற்கு பிதாமகர் பீஷ்மரின் கதையே உதாரணம். மகாபாரத போரின் போது அர்ஜுனன் எய்த அம்புகளால் வீழ்ந்த பீஷ்மர் உடனடியாக உயிர் இழக்கவில்லை. எப்போது விரும்புகிறாரோ அப்போது மட்டுமே அவரது உயிர் உடலை விட்டு பிரியும் என பீஷ்மர் பெற்ற வரத்தால் அம்பு படுக்கையில் 58 நாள் இரவுகள் இருந்தார். பாண்டவர்கள், கௌரவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அவரை அம்பில் இருந்து விடுவிக்க முயற்சித்த போது அவர் அதை மறுத்துவிட்டார். பீஷ்மரின் தலைக்கு பட்டு தலையணை தர முன்வந்த